வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் தவிர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மோதல் தவிர்ப்பை அறிவித்தது யார் என்கின்ற புள்ளிதான் இந்த விடயத்தின் பின்னால் இருக்கின்ற காத்திரத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீர் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் இலக்குடன் ஆபரேஷன் சிந்தூர் படை நடவடிக்கையை இந்தியா ஆரம்பித்து வெறும் 4 நாட்களுக்குள் யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருந்தது அமெரிக்கா. அமெரிக்க அதிபரிடம் இருந்து இந்திய பாகிஸ்தான் யுத்த நிறுத்த அறிவிப்பு வெளியான மறுகணமே 2 நாடுகளுமே தம்மிடையேயான மோதல் போக்கை நிறுத்திக் கொண்டன அல்லது தணித்துக் கொண்டன. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் படை நடவடிக்கையின் முதன்மை இலக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகள் என்றிருந்தாலும் அதனுடைய பிரதான இலக்கு என்பது பாகிஸ்தான் தான். பயங்கரவாதத்தை உருவாக்குகின்ற பாகிஸ்தானை தாக்குவது, பாகிஸ்தானை பலவீனப்படுத்தி துண்டு துண்டாக பிளப்பது, பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரின் பகுதிகளை மீட்பது, இதுதான் இந்தியா மேற்கொண்ட படை நடவடிக்கையின் பிரதான இலக்காக இருந்தது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றதை தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளும் சுமார் 2 வாரங்கள் போர் தயாரிப்பில் ஈடுபட்டு அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கைதான் ஆபரேஷன் சிந்தூர். அதுவும் இந்தியா போன்ற ஒரு பிராந்திய வல்லரசு நவீனமயப்படுத்தப்பட்ட போர்க்கலன்களால் தனது படைத்துறையை மிக உன்னத ஸ்தானத்திற்கு மேம்படுத்திவிட்டுள்ள ஒரு தேசம், ஒப்பீட்டளவில் பாகிஸ்தானை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த படை பலத்தை தனதாக வைத்திருக்கின்ற ஒரு தேசம் மேற்கொண்ட ஒரு பாரிய படை நடவடிக்கை அது. மிகப்பெரிய ஏற்பாடுகள் ஆரவாரங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தனது பிரதான இலக்கை அடைந்து விட்டதா என்கின்ற கேள்விக்கு இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டியிருக்கின்றது. இந்தியா தனது படை நடவடிக்கையை ஆரம்பித்ததன் இலக்கை அடைவதற்கு முன்னரேயே அவசரமாக மோதல் தவிர்ப்புக்கு உடன்பட்டது என்பது இந்தியாவின் விருப்பத்தை மீறி நடந்துவிட்டுள்ள ஒரு காரியம் என்று எண்ணத் தோன்றுகின்றது. பகல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு வகையிலான யுத்த பிரகடனத்தை அறிவித்திருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் பதிலடி என்பது எதிரிகளினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். வெறுமனே லக்ஷர்-இ தாய்பா என்பதை கடந்து பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் என்பதாகவே பிரதமரின் அந்த பேச்சு அமைந்திருந்தது. பயங்கரவாதிகளை மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்றவர்களையும் தாக்குவோம், அழிப்போம், தண்டிப்போம் என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரகடனமாக இருந்தது. ஆனால் அந்த இலக்குகள் முழுமையடையாமலே மோதல் தவிர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது. இன்னும் குறிப்பாக கூறப்போனால், ஒரு மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தத்தை ஏற்றையாக வேண்டிய நிர்பந்தம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்கா வழங்கிய நிர்பந்தம். இந்திய பாகிஸ்தான் யுத்தம் பற்றி ஆரம்பத்தில் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத அமெரிக்கா, அவர்கள் பிரச்சனையை அவர்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறியிருந்த டொனால்ட் ட்ரம்ப் திடீரென்று காட்சிக்குள் குதித்து 2 நாடுகளுக்கும் அழுத்தத்தை வழங்கி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு கிடைத்த முக்கியமான ஒரு உளவு தகவல்தான் திடீரென்று அமெரிக்கா இந்த விடயத்தில் குதித்ததற்கு பிரதான காரணம் என்று கூறுகின்றன மேற்குலக ஊடகங்கள். அந்த முக்கியமான உளவு தகவல் இதுவாக இருக்கும் என்று வெளியே கூறப்படாவிட்டாலும் அதனை ஓரளவுக்கு ஊகிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிப்பது என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது என்கின்ற தகவல் அமெரிக்காவின் உளவுத்துறைக்கு கிடைத்ததை தொடர்ந்துதான் அவசரமாக யுத்தத்தை இடைநிறுத்தும் அழுத்தத்தை 2 நாடுகளுக்கும் அமெரிக்கா வழங்கியதாக தெரிய வருகின்றது.
சரியாக கவனித்தீர்களானால் பாகிஸ்தான் ஆபரேஷன் லீட் பால் என்கின்ற பெயரில் தனது படை நடவடிக்கையை அறிவித்து சில மணி நேரங்களில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக பாகிஸ்தானின் ஆபரேஷன் லீட் பால் படை நடவடிக்கைக்கும் யுத்த நிறுத்தத்திற்கும் நிச்சயம் இது ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். பாகிஸ்தானின் படை நடவடிக்கையை ஆபரேஷன் லீட் பால் என்கின்ற பெயரில் ஊடகங்கள் அழைத்தாலும் பாகிஸ்தானின் படைத்துறை தமது படை நடவடிக்கைக்கு சூட்டியிருந்த உண்மையான பெயர் புன்யான் உன் மர்சூஸ் என்ற பெயர்தான். இது இஸ்லாமியர்களின் திருக்குரானில் இருந்து பெறப்பட்ட ஒரு சொல்லாடல். இறைவனின் பெயரால் துணிந்து நின்று போராடுவது என்று அர்த்தமாம். எப்படியான தாக்குதல்கள் தம்மீது மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை தடுத்து நிறுத்தி பதிலுக்கு ஒன்றாக நின்று எதிரி மீது தாக்குதல் நடாத்துவது, அதனை இறைவனுக்காக செய்வது. பாகிஸ்தான் தனது படை நடவடிக்கைக்கு சூட்டியுள்ள பெயர் பற்றி குறிப்பிடுகின்ற நோக்கர்கள் பாகிஸ்தான் ஒரு வகையிலான ஜிஹாத் போர்முறையை இந்தியா மீது மேற்கொள்ள முற்பட்டிருந்ததன் ஒரு வெளிப்பாடாகவே அதனை அடையாளப்படுத்துகின்றார்கள். கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு வகை போர்முறை. தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, எதிரியை அழித்துவிட வேண்டும் என்கின்றதான மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வகை போர்முறை. இஸ்லாத்திற்கும் இறைவனின் பேருக்கும் ஆபத்து ஏற்படுகின்ற போது இஸ்லாத்தின் 6வது தூண் என்று கூறப்படுகின்ற ஜிஹாத்தை செய்வார்களாம். இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கான ஒவ்வொரு இஸ்லாமியனதும் உரிமையும் கடமையும் தான் ஜிஹாத் என்று கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட இந்த ஜிஹாத் முறையிலான ஒரு வகை பிரகடனத்தை தான் பாகிஸ்தான் தனது படை நடவடிக்கைக்கு சூட்டியிருந்த பெயரின் மூலம் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள். தான் அழிந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை அழிக்க முனைகின்ற எதிரி அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்கின்ற ஒரு வகை போர் வியூகத்தை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கின்ற அபாயத்தை வெளிப்படுத்தும்படியான நடவடிக்கைதான் பாகிஸ்தான் பிரகடனப்படுத்தியிருந்த அந்த படை நடவடிக்கை. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஒரு ஜிஹாத்தை செய்வதற்கான கடமையை இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு ஜிஹாத்தை நடத்த முற்பட்டால் அது நிச்சயமாக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை தனது கரங்களில் எடுக்க சாத்தியம் இருக்கின்றது. டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவித்து இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா மிகவும் பலம் கொண்டு பதில் தாக்குதல் நடத்தும். டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஆரம்பிக்கின்ற அந்த யுத்தம் நிச்சயம் கன்வென்ஷனல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்கின்ற எல்லைக்கு 2 நாடுகளையும் கொண்டு வந்து விட்டு உலகத்தையே பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். அதனால்தான் இந்த யுத்தத்தின் இடைநடுவே அமெரிக்கா வந்து குதித்து 2 தரப்புகளுக்கும் கடுமையான அழுத்தத்தை வழங்கி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது என்று கூறுகின்றார்கள். இது இவ்வாறு இருக்க, இந்தியா ஏவியிருந்த ஒரு ஏவுகணை பாகிஸ்தானின் ஒரு அணுவாயுத களஞ்சியத்திற்கு மிக அருகில் விழுந்து வெடித்ததாகவும் அங்கு சிறிய அளவிலான அணுவாயுத கசிவு ஏற்பட்டதாகவும் சில இந்திய தரப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது கூட மிகப்பெரிய ஆபத்திற்கான ஒரு அத்திவாரம்தான். தனக்கு 2 கண்கள் போனாலும் பரவாயில்லை, இந்தியாவுக்கு ஒரு கண்ணாவது போய்விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நாடுதான் பாகிஸ்தான். ஒருவேளை இந்தியாவின் தாக்குதலினால் பாகிஸ்தானின் அணுவாயுதங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் இந்தியா மீது அதே அவலத்தை திருப்பிக் கொடுக்க முற்பட்டிருக்கலாம். அமெரிக்காவுக்கு கிடைத்ததாக கூறப்படுகின்ற உளவு தகவல் இதுவாக கூட இருந்திருக்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் அல்லது மோதல் தவிர்ப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து தாங்களே வெற்றி பெற்றுவிட்டதாக 2 நாடுகளுமே அறிவித்திருந்தன. பாகிஸ்தான் சரணடைந்து விட்டதாக இந்திய ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் வெளியிட்டிருந்தன. இந்தியாவுடனான யுத்தத்தில் பாகிஸ்தான் பெருவெற்றி பெற்றுவிட்டதாக பாகிஸ்தான் அதிபர் அறிவித்திருந்தார். இந்தியா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளில் இது வெற்றி பெற்றதோ இல்லையோ, இந்த யுத்தத்தில் உண்மையிலேயே வெற்றி யாருக்கு என்றால் சமாதானத்திற்குத்தான்.
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே